வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் ரிஷப் செட்டி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காந்தாரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காந்தாரா இந்த சாப்டர் 1 அப்படின்ற படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதல் படத்தோட முடிவில் ஹீரோ போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருவார். ஸோ அங்கே இருக்க ஒரு பையன் வந்து இவர் எப்படி இங்கே வந்து மறைஞ்சார் அப்படின்னு கேட்பார். அதாவது ஹீரோ ஃப்ளாஷ்பேக் எப்படி மறைஞ்சார், இந்த காந்தாராவோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து ஓப்பன் பண்ணி போயிடுவாங்க. சிவன் கிட்டே போயிடுவாங்க. முன்னொரு காலத்தில் சிவன் வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ண வந்திருப்பார். அந்த இடத்துக்கு பேர் சிவன் ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த பாதுகாக்க வந்த ஒரு மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க வழியாக இன்னும் அந்த கடவுளை அந்த இடத்துல வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு குழந்தை வந்து அந்த மக்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்ப்பாங்க. ஃப்யூச்சரில் அந்த குழந்தை வந்து அந்த காந்தாரா மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், அவங்க வந்து இன்னும் முன்னேறணும், உலகெல்லாம் முன்னேறிட்டுருக்கு அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி ஊருக்குள்ளே போவார். அதாவது ராஜா இருக்க இடத்துக்கு போவார். இப்போ அந்த ராஜா இருக்க இடத்துக்கு போனோடனே அங்கே ஊருக்குள்ளே எல்லோரும் வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவரும் வியாபாரம் பண்ணி தன்னோட மக்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்த ராஜா வந்து பொறுக்காமல் இவன் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வளர்றானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மக்களை வந்து எல்லாரையும் சூறையாடி கொல்ல போயிடுவார். இப்போ அந்த ராஜாவை வந்து தலையை வெட்டிடுவார். அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜா இருப்பார் இல்லையா, அவர் வந்து இந்த காந்தாரா பீப்புள்ஸோட ஒரு சமரசமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ஏமாற்றி அவங்க தெய்வத்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இவரோட இடத்துல வச்சு அதை கட்டி சக்தி இல்லாமல் பண்ணி இவர் போய் அந்த மக்களை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி தெய்வத்தையே கட்டிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எப்படி அந்த காந்தாரா மக்களை அந்த ஹீரோ காப்பாற்றினார் அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும், செட்டு ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங்கு, மியூசிக்கு பிச்சு உதறிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்க ஐயோ தெலுங்குக்காரன் அப்படி எடுக்கிறான், கன்னடாக்காரன் இப்படி இருக்கிறான், தமிழ்காரன் நம்ம இன்னும் ஏன் இப்படியே இருக்கோம் அப்படின்ற ஒரு தவிப்பு தான் வந்துச்சே தவிர. ஸோ இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ரிஷப் செட்டி தான். சூப்பராக எடுத்திருக்காரு படத்தை, வேறு லெவலில் எடுத்திருக்காரு படத்தை. அங்கங்கே சின்ன லேகு கொஞ்சம் இழுபறி இருந்தால் கூட படம் வந்து அவங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை வந்து தெளிவாக சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஒன்றொன்னா பேசலாம். முக்கியமாக வந்து இந்த படத்தில் நடித்த ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின், கிளைமேக்ஸில் அவங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜெயராம் கேரக்டர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கோம். சினிமாக்காரன் சினிமா வேலையை பார்த்துருந்தானா தமிழ் சினிமா எங்கேயோ போயிருக்கும். சினிமாக்காரன் அதை தவிர மீதி எல்லா வேலையும் செய்கிறான். படிக்க வைக்கிறது, கல்விக்கு உதவுறேன்னு சொல்கிறது, விளம்பரம் தேடிக்கிறது, இதை தவிர சினிமா எடுக்கிறத தவிர சினிமாக்காரன், தமிழில் இருக்க சினிமாக்காரன் சினிமாவை தவிர எல்லாமே பண்ணுறான். அதனால தான் தமிழ் சினிமா இன்னும் முன்னேறாமல் இருக்குது அப்படின்றது தான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணும். ஏன்னா அந்த ஊருக்காரன் சினிமா எடுக்கிறான்னா சினிமா மட்டும்தான் எடுக்கிறான். அதை எப்படி பெட்டராக எடுக்க முடியும், அதை எப்படி உலகத்தரத்துக்கு எடுக்க முடியும், அதை எப்படி வித்தியாசமாக காட்ட முடியும் அப்படின்றது தான் அவனோட இதாக இருக்குது. ஆனால் நம்ம சினிமா எடுக்கிறத தவிர மீதி எல்லா பிஆர் வேலையும் பார்க்குறோம் நம்ம.